ஜப்பான் க்ரீமி சிக்கன், அது கூட சிக்கன் சூப் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பேனில் நமக்கு ஒரு கப் வாட்டர் சேர்த்துக்குங்க. அதில் ஒரு 200 கிராம் போன்லெஸ் சிக்கன், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன், அது கூட கொஞ்சம் கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டை கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம். அதில் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஜப்பான் க்ரீமி சிக்கன் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 75% வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. இப்போ இந்த வெந்ததில் நம்ம ஒரு 2-3 பீஸ் சூப்புக்கு எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் எடுத்தாச்சு, ஸ்வீட் க்ரீம் எடுத்தாச்சு, பட்டர் எடுத்தாச்சு, பால் எடுத்தாச்சு. இப்போ முதல்ல நம்ம இந்த ட்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டுக்கலாம். அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும், ஒரு 2-3 ஸ்பூனு. பச்சை பால் ஒரு கப்பு, சின்ன கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பட்டர், அதாவது உருக்குன வெண்ணெய், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு அடுத்ததாக க்ரீம் சேர்த்துக்கிறோம். இது ஒரு ஸ்வீட் க்ரீம், இது பிளைன் க்ரீம் கிடையாது, இது ஸ்வீட். இந்த க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட கார்லிக் பவுடர், அதாவது பூண்டு பொடி கிடைக்கும் நமக்கு. அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு பிஞ்ச் பெப்பர் சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஜிஞ்சர் பவுடர், இஞ்சி பொடி, அப்புறம் ஜீரக பொடி, அப்புறம் நார்மல் நம்ம சர்க்கரை, எல்லாமே 1 பிஞ்ச் தான். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, பட் க்ரீம், ஐஸ்கிரீம் மாதிரியான ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாகவே ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர் தான் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் சேர்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். இது நெய்யை நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உருக்கி வச்சுருந்தோம். அந்த நெய் ஒரு 4 ஸ்பூன் இந்த மாதிரி குட்டி ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இதோட மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பேனில் போட்டு இதை கொஞ்சம் ஸ்லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும், அந்த கீயோடு சேர்த்து. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேரினேட் பண்ண விஷயம் எல்லாமே அந்த சிக்கனோட நல்லா ஆட் ஆகிடும். இதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 1/2 கப்பு ரா மில்க் இதோட சேர்த்துக்குருவோம். மில்க் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். இதையுமே நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மில்க்கும் ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் அகைன் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மில்க் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மில்க் நல்லா கொதித்து மறுபடியும் அது சுண்டுனதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி மறுபடியும் அதை சுண்ட வச்சுருக்கோம். ஸோ என்ன ஆகும்னா அதை சுண்ட சுண்ட உங்களுக்கு ஒரு பால்கோவா மாதிரியான ஒரு கேட்டகரி கிடச்சிரும். ஸோ இந்த சிக்கனோடு அதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவல் ஸ்வீட்டாக இருக்கும். அது அதே மாதிரி சிக்கனும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த சிக்கன் வேக வச்ச அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த சிக்கன் ஸ்டாக்னு சொல்லுவோம், நம்ம அந்த வாட்டரை எடுத்துக்கிடுவோம். அதுலேயே நம்ம வேக வச்ச சிக்கனில் ஒரு 2 பீஸ் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம். அதை நல்லா பிச்சு கையில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே நம்ம இந்த வாட்டரோட சேர்த்து ஆட் பண்ணிக்குவோம். நம்ம இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா ஜீரகம் இருக்குது, பூண்டு இருக்குது, இது எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு இதோட சிக்கனை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். நம்ம இது ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன்
கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து முதல்ல ஒரு ஹாஃப் வாட்டரை வந்து அதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அகெயின் வந்து இன்னொரு ஹாஃப் அந்த கார்ன் வாட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இதோட சேர்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சூப் வந்து ஒரு திக்கான ஒரு கண்டென்ட்டில் வரும். இப்போ வந்து நம்ம பிளாக் பெப்பர் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு தான். பெப்பர் வந்து உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் அளவும் இல்லை, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போதும். ஏன்னா இதில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து வாட்டர் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஃபுல் எக்கு, இந்த ஃபுல் எக்கை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வெறும் ஒயிட் எக்கை மட்டும் யூஸ் பண்ணலாம், எக் ஒயிட்டை மட்டும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா டோட்டல் ஃபுல் எக்கையுமே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபுல் எக் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் இந்த எக்கு இந்த சிக்கன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து அந்த பச்சை வடை இல்லாமல் நல்லா வேக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக மின்ட் லீவ்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க, கொத்தமல்லி இலை, அது கூட கொஞ்சம் புதினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சூப் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு கொதி அப்படி வந்துச்சுனாக்கா சூப் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஃபைனலாக நம்ம ஜப்பான் க்ரீமி சிக்கன் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அது கூட ஒரு பெப்பர் போட்ட ஒரு ஹாட்டான ஒரு சிக்கன் சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜப்பான் க்ரீமி சிக்கன் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்க சொல்லுங்கள்.